எப்ப முதல்ல இந்த தொழில் இறங்கின? அப்பா, நான் திருடுறதுக்காக வரலப்பா. பின்ன எதுக்காக இந்த அயோக்கியத்தனத்தை செய்த? பிரபுவை சந்திக்க போனேன். ராத்திரி 11 மணிக்கு திருடனை போல பின்புற சோரை வச்சுதான் அவனை பார்க்கணுமா? நீ இன்னைக்கு காலையில அவனை சந்திக்க வாசல் வழியா தான் போனேன். அவன் என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அவனை எப்படியாவது சந்திச்சே தீர்ந்துங்கிற அவசியம் ஏற்பட்டது. நீ எதுக்காக அவனை சந்திக்கணும்? அப்பா, தயவு செய்து இப்ப அதை பத்தி கேட்காதீங்க. நான் பிரபுவை சந்திச்ச பிறகு எல்லாம் விவரமா சொல்றேன். ஏய், நான் ஒரு போலீஸ்காரன். சந்தேகமான சூழ்நிலையில ஒரு வீட்டு சூரேறி குதிக்க முயற்சி ஒரு குற்றவாளியை பிடிச்சிருக்கேன். இந்த சமயத்தில் நமக்குள்ள எந்தவித உறவு முறையும் கிடையாது. சட்டப்படி நான் என்ன செய்யணுமோ அதைத்தாண்ட செய்ய போறேன். அப்பா, நான் எந்தவித தவறான எண்ணத்தோடு இதை செய்யல. தயவு செய்து என்ன நம்புங்க. உன்னை பெத்த பாசத்துக்காக நான் உங்ககிட்ட கேட்கல. என்னுடைய மானம் கௌரவம் போயிடுமேங்கிற பயத்துக்காக உங்ககிட்ட கேட்கல. உன்னை இந்த நிலைமைக்குத்தான் நான் வளர்த்தனாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். உன்னை நான் கைது செய்தேன்னு உன்னை பெத்தவளுக்கு தெரிஞ்சா அவன் நெஞ்சு வடிச்சு செத்து போயிடுவாளுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கேட்கிறேன். எதுவா இருந்தாலும் உண்மை. அப்பா, தயவு செய்து இப்ப எதையும் கேட்காதீங்க. நான் ஆணையிட்டு சொல்றேன். குற்றவாளிங்க வைக்கிற ஆணையை எந்த போலீஸ்கார் நம்புறது? அப்படின்னா நீ காரணம் சொல்ல மாட்டேன். சின்னையா, சின்னையா, அப்பா, மோசமான குற்றவாளிகளை கூட நான் கை நீட்டி அடிக்கிறேன். என் பொறுமையை சோதிக்காது. எதுவா இருந்தாலும் உண்மை சொல்லிடு. இவன் எதுக்காக ஸ்டேஷன் கூட்டு போகணும்? உங்க வீட்டு சூரேறி குதிக்க முயற்சி. திருடவா? பதில் சொல்ற. பிரபுவை சந்திக்க. அவரை இந்நேரத்திலேயே சந்திக்கணும்? ஒரு அவசரமான விஷயத்தை பத்தி பேச. என்ன விஷயம்? அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவர் அத்தை மரப்பெண். எனக்கு தெரியாம நீ எதுவுமே அவர்கிட்ட பேச முடியாது. இப்ப என்னடா சொல்ற? நான் இப்ப எதுவும் சொல்ல தயாரா இல்லை. நீ கதை உடைச்சுக்கிட்டு உள்ள போங்க. போட. சார், ஒரு நிமிஷம். இவனுக்கு எங்க அத்தா ஏதாவது பணம் தரணும்னா சொல்ல சொல்லுங்க, நானே தந்துடுறேன். இது பணம் கொடுத்து தீர்ற விவகாரம் இல்லம்மா. ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்தாகணும். இதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். என்ன, ஒரு பெண்ணுக்கு வாழ்வா? என்ன சொல்ற நீ? கள்ளங்கப்படி தெரியாத ஒரு பெண்ணை உங்க பிரபு கண்கலங்க வச்சுட்டான். நிஜமாவா? ஆமா. யாரு கண்கலங்க வச்சாரு? அந்த பெண்ணை உனக்கு தெரியுமா? அவன் யார காதலிச்சான்னு கைவிட்டான். அதை பத்தி உனக்கு என்ன நடக்கிற? அது விஷயமா நீ என்ன அவங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு? சார், இவனை பார்த்தா போய் சொல்றதா தோணல. இவன் பெண்ணை பத்தி பேச மறுக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். அது இந்த ராத்திரி பொழுதுல பேசி தீர்க்கக்கூடிய விஷயம் இல்லை. நாளை பகல் எங்க வீட்டுக்கு வந்து எல்லா விவரத்தையும் சொல்றதாகவும் எங்க அத்தாங்கிட்ட எந்த வம்பும் செய்யறதில்லன்னு வாக்களிச்சான். இவனை தயவு செய்து நீங்க விட்டுடுங்க. இது என்னுடைய வேண்டுகோள். என்னடா, நான் பிரபுவோட எந்த வம்பும் செய்ய மாட்டேன். இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த விஷயத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இவனை தயவு செய்து விட்டுடுங்க. இங்கிருந்து நீ நேர வீட்டுக்கு தாண்டா போனோம். நாளைக்கு காலையில நான் டியூட்டி முடிஞ்சு வந்த பிறகு என்ன பார்த்துட்டு தான் நீ எங்க வெளியில போடும். போட போட. ஏன் சார், இவனை முன்னமே உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உங்களுக்கு உறவா? ஆமா. இந்த போலீஸ் உடையில இருக்கிறப்ப அது சொல்றதுக்கு வெக்கப்படுறேன். மன்னிச்சுக்கங்க, தெரியாம கேட்டு. பரவாயில்லம்மா, நீ உள்ள ஜாக்கிரதையா போ. கதவை அடைச்சு. ஜானகி, ஜானகி. என்னன்னா? ஜானகி, அம்மாங்க தோட்டத்துக்கு போயிருக்காங்க. காலையில இருந்து உங்ககிட்ட தனியா பேசணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணேன். அம்மா இடம் கொடுக்கவே இல்லை. ஜானகி, நேத்து நான் பிரபுவை சந்திக்க அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவரை பாத்தியா? இல்லம்மா, அவனை பார்க்க முடியல. ஆனா அவன் வீட்டுக்கிட்ட நம்ம அப்பா தான் என்ன பார்த்தாரு. ஐயோ, அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சாண்ணா? இல்லம்மா, நான் எதையுமே சொல்லல. பகல்ல பிரபுவை சந்திக்க அவங்க வீட்டுல யாருமே என்ன அனுமதிக்கல. அதனால எப்படியாவது அவனை சந்திச்சே திருன்னு சொல்லி ராத்திரி 11 மணிக்கு அவங்க வீட்டு சோறு குளிச்சு உள்ள போக முயற்சி செய்தேன். ரோந்து சுத்திட்டு வந்த நம்ம அப்பா திடீர்னு வந்து என்ன பிடிச்சிட்டாரு. ஐயோ, அப்புறம் நான் சொல்ல கேடமா, நான் சூரியனை குதிச்ச காரணத்தை அப்பா என்கிட்ட எப்படி எல்லாமா கேட்டாரு. நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டாரு. இப்ப வந்தா கண்டிப்பா அதை பத்தி தான் கேட்பாரு. நான் உன்னை பத்தி உண்மையை இப்போதைக்கு அவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆகையினால அவர் என்ன மிரட்டினாலும் சரி, அதட்டினாலும் சரி, நீ குறுக்க விழுந்து ஒண்ணும் வளர வைக்காது. அவர் என்ன செய்தாலும் சரி, நீ பேசாமத்தான் இருக்கணும். தெரியுதா? என்னைக்காவது ஒரு நாள் அப்பாவுக்கு உண்மை தெரியத்தானே போகுது. அதுக்கு இப்பவே சொல்லிட்டா என்ன? வேண்டாமா, நான் பிரபுவை சந்திச்சு பேசிட்டு வர வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். நான் காரணமா தான் சொல்றேன். அண்ணா, நேற்று சாயந்தரத்துல இருந்து இந்த விஷயத்தை நினைக்கும் போதெல்லாம்
எனக்கு பையருங்குது. ஏதோ விபரீத நேரம் போகுதுன்னு என் மனசுக்கு தோணுதுன்னா. நான் இருக்கிறப்ப நீ ஏமா பயப்படணும்? எல்லாம் உன் மனம் போல நடக்கும். அப்பா வர்றாரு, நீ போமா. வாங்கப்பா வாங்க உட்காருங்க. அம்மா யாரையும் கூப்பிடாது. முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நேற்றுக்கு ராத்திரி பிரபு வீட்டுக்கு எதுக்காக போனேன்? அப்பா, பிரபு ஒரு பெண்ணோட பழகுனான். 2 பேரும் மனமொத்து தெய்வ சந்நிதியில வச்சு மாலை மாத்திக்கிட்டாங்க. அது அவங்க 2 பேரையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப அந்த உண்மையை சொல்லியாக வேண்டிய நெருக்கடி அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. ஓஹோ, அவ்வளவு எனக்கு எப்படி தெரியும்? அவ்வளவு உனக்கு எப்படா தெரியும்? அப்பா, நான் பிரபுவை கண்டு பேசிட்டு வந்த பிறகு உங்ககிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிடுறப்பா. அது வரைக்கும் முடியாது. அந்த பெண்ணனுடைய கல்யாண ரகசியம் உனக்கு தெரிஞ்சிருக்கிறப்போ எனக்கு தெரியறதுல தப்பு இல்லடா. சொல்லு. வேண்டாப்பா, தயவு செய்து இப்ப வேண்டாம். அவளுக்காக பறிஞ்சுகிட்டு அவளுக்காக கட்சி கட்டிக்கிட்டு நீ புறப்படுற அளவுக்கு உனக்கு தெரிஞ்ச அந்த பெண் யாரா? அவளுக்கும் உனக்கு எப்படி பழக்கம்? அப்பா, ஜானகி எனக்கு இருக்கிறா போல அண்ணன் தான் கௌரவதான்ப்பா. யார் அந்த இரவல் தங்க? சொல்லுடா. சொல்ல மாட்டேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுக்கப்பா. இல்ல, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையும் ஒழிச்சதில்லை, மறைச்சதில்லை. என்னை பத்திய விஷயமா இருந்தா நான் எப்போ உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அது. அவளுக்கு களங்கம் ஏற்படக்கூடாதுன்னு அப்பா நான் சொல்லிட்டேன். களங்கமா? ஊரார் அடிய ஸ்ரீலோன் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிரபுவோட சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணு எப்படி கற்பு கரசியா இருக்க முடியும்? அவ எவ்வளவு மோசமானவளா இருந்தா பெத்தவங்களுக்கு தெரியாம வாழ்க்கை ஒப்பந்தம் செய்துகிட்டு இருப்பா அவனோட. ஏய், எதுவா இருந்தாலும் சரி, இந்த 2 நிமிஷம் நீ உண்மையை சொல்லி ஆகணும். இல்லன்னா உங்ககிட்ட இருந்து வரவழைக்க விட மாட்டேன். உங்க குடியாரத்தை புடுறாங்க. என்னங்க என்னங்க இதெல்லாம்? உனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். உள்ள போனி. என்னையா என்னடா செஞ்சேன்? அதைத்தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன் மகன் சொல்ல மறுக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உண்மையை சொல்லலைன்னா அப்பனும் மகன் இருக்க மாட்டாங்க. போலீஸ்காரனும் ஒரு திருட்டு பயிலும் தான் இருப்பாங்க. இப்ப நீங்க அவனை என்ன செய்ய போறீங்க? உண்மையை வரவழைக்க போறேன், இல்ல நான் உயிரை எடுக்க போறேன். இத பாருங்க, இது உங்க வீடு. உங்க போலீஸ் அதிகாரத்தை இங்க காட்டாதீங்க. வேணும்னு இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் எந்த தண்டனை வேணுமானாலும் கொடுங்க. டேய் சின்னையா, இன்னும் 10 எண்ணுவேன். அதுக்குள்ள நீயாவது உண்மையை சொல்லணும், இல்ல உங்க அம்மாவது உள்ள போய் ஆகணும். இல்லன்னா என் கோபம் எப்படிப்பட்டதுன்னு 2 பேரும் புரிஞ்சுப்பீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்பா, அண்ணனை அடிக்காதீங்கப்பா. உண்மையை நான் சொல்லிடுறேன். அந்த பொண்ணு நான் தான்ப்பா. ஆமாப்பா, தெய்வத்தின் சன்னதியில என் கையால மாலை போட்டு நான் தான்ப்பா அவரை கணவரா ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரி அவரும் ஆணை வச்சு எனக்கு மாலை போட்டார். எனக்காக பேசத்தான் அண்ணா அவரை தேடிக்கிட்டு போனாரு. என்னடி, எங்களுக்கு தெரியாம யாரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு? எஸ்டேட் ராஜகோபால் பிள்ளை மகன் பிரபு. சின்னையா, நீ ஒர்க் ஷாப் போட. நான் போக சொன்னேன். அமிர்தம், உள்ள போனீங்க. கொஞ்சம் பொறுங்க, 6ஆம் முறை எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் கேட்டாச்சு, அவளும் பதில் சொல்லியாச்சு. போயில்லையா ஜானகி? அந்த பிரபு உனக்கு எப்படி தெரியும்? அண்ணனை தேடிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தப்ப தெரியும். அவன் உனக்கு எப்படி பழக்கம்? ஆலமரத்தடி பிள்ளையார் கோயில்ல அவரை வந்து சந்திக்கும்படி லெட்டர் எழுதி என்கிட்ட கொடுத்தாரு. நீ அங்க போய் அவனை சந்திச்ச? ஆமா. இது தப்பு, முறத்தவர்னு உனக்கு தோணல? அந்த சமயத்துல அது தோணலப்பா. பிறகு 2 பேரும் மாலை மாத்தி சத்தியம் செய்துகிட்டீங்க. இவ்வளவு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது? இல்லப்பா, அண்ணனுக்கு நேத்துதான் சொன்ன. பிரபு உன்னை வேற எங்கெல்லாம் கூட்டிட்டு போனான்? ஒரே ஒரு நாள் மட்டும் சினிமாவுக்கு போனான். அமிர்தம், நீ உள்ள போ. வயசு பொண்ணை சரியா கட்டி காக்காம இவ்வளவு தூரம் போக விட்டது என் குத்தம் தான்.
முதல்ல என்ன தண்டையுங்க. இப்ப உள்ள வர போறீங்க ஜானகி. குழந்தை என்ன கேட்டுட்டீங்க? உன் மகன் இன்னும் உயிரோட தான் இருக்க. அம்மா ஜானகி, ஜானகி எம்மா மறுபடியும் அவர்கிட்ட போறேன். ஜானகி போகாதே, ஜானகி போகாதே, அம்மா அவர்கிட்ட போகாதே. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஊர்ல குத்தம் செய்யறவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தர்றீங்க. ஆனா வீட்டுல குத்தம் செய்யறவங்களை நீங்க தானப்பா தண்டிச்சாகணும். இந்த மாதிரி அம்மா அப்பா அண்ணன் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு எனக்கு இந்த தண்டனை வேணும்ப்பா. ஜானகி, ஜானகி. அப்பா, ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னு அண்ணனுக்கு அடிக்கடி சொல்லுவீங்களே அப்பா. ஏமாந்துட்டியம்மா, ஒரு அயோக்கியம் பேச்ச நம்பி இப்படி ஏமாந்துட்டிய. இல்லப்பா, அவர் என்ன ஏமாத்தவே மாட்டார். தெய்வத்து முன்னால சத்தியம் செய்திருக்காருப்பா. செய்த சத்தியத்தை அவன் காப்பாத்தலன்னா உன் வாழ்வே நாசமாயிடுமேம்மா. அவரை நான் நம்புறேன்ப்பா. 100 பேர் அறிய அவர் என்ன கல்யாணம் செய்துகிட்டா நீங்களும் சம்மதிச்சு உங்க மகளை சந்தோஷமா வாழ்த்துவீங்களாப்பா? வாழ்த்துவீங்களா? வாழ்த்துறம்மா, வாழ்த்துறேன். அப்பா, அண்ணா அவரை சந்திச்சு பேசுற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்ப்பா. நீதானம்மா என் உயிர் செல்வம் எல்லாம். உன்னுடைய நலத்துக்காகத்தான் நான் வாழ்றேன். நான் திருடனு கூட இவ்வளவு முரட்டுத்தனமா அடிச்சதில்லம்மா. தயவு செய்து அதெல்லாம் மறந்துடுங்கப்பா. நான் இதையுமே இல்லாத மறக்கட்டம்மா. இப்படி எல்லாம் பேசாதீங்க ஜானகி. அப்பா, ஜானகி. அப்பா, அப்பா, அட்டென்ஷன். அப்பா, இனிமே இந்த பேச்சை நீங்க எடுக்கிறது இல்லைன்னு சொல்ற வரைக்கும் உங்களை நான் இப்படியே நிக்க வச்சிடுவேன். இல்லம்மா, இனிமே இந்த பேச்சை நான் எடுக்கவே மாட்டேன். அப்பா, ஸ்டாண்டர்டி. அப்பா, இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட தனியா பேசணுமா? காத்துக்கிட்டு இருக்க, வர முடியுமா? எதுக்கு வரணும்? உங்களால வர முடியலன்னு அவர் இங்க வரேங்கிறார். அப்பா, யாரையும் உள்ள விட கதவு மூடு. பிரபு, ஜூலை மாதம் 25ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்கு நீ உன் கூட்டாளியுடன் மாலதி என்ற பெண்ணை கடத்தி செல்ல முயன்ற போது அவளுடைய தகப்பனாரை கத்தியால் குத்தி கொலை செய்த குற்றத்திற்காக உன்னை நான் கைது செய்தேன். 172. கொலையா? நான் செய்யவில்லை. அனாவசியமாக இந்த போலீஸ்காரர் என் மேல் பழியை சுமத்துகிறார். பிரபு, உன்மேல் கொலை குற்றம் சாட்டப்படுது. இப்போது நீ சொல்லுவது எதுவும் உனது வாக்கு மூலமாக கொள்ளப்பட்டு வழக்கு விசாரணையில் உனக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படும். எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன். இவருடைய மகளை நான் மணந்து கொண்டதாக சொல்லி இவருடைய மகனும் மகளும் என்னிடம் வந்து பணம் பறிக்க ஒரு நாடகம் ஆடினார்கள். நான் அந்த கல்யாணத்தை மறுத்து விட்டதால் இவர் என்னை பழி வாங்க இந்த சதியை செய்திருக்கிறார். என்ன 172? சார், இவர் மேல் சாட்டப்பட்டிருக்கும் கொலை குற்றத்திற்காக இவரை நாம் கைது செய்யத்தான் இப்போது வந்திருக்கோம். That's all right. Arrest him. சாப்பிடுமா. இத பாரு, நீ மனசுல எந்த விதமான சஞ்சலத்துக்கும் இடம் கொடுக்கவே கூடாதுமா. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து. நான் வரட்டுமாமா? டாக்டர், இத பாருங்க, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. எந்த விதமான அதிர்ச்சியும் ஏற்படாம ஜாகிரதையா பாத்துங்க. நாளைக்கு நான் மறுபடியும் வந்து பாக்குறேன். வரட்டுமா? சரி. சரிங்க. சின்னையா, பிரபு கைதான விஷயம் ஜானகிக்கு தெரிய வேண்டாம். உங்க அம்மா கிட்டே சொல்லி வாய் தவறுதலா ஏதாவது சொல்லிருப்பார். சரிப்பா, உண்மையை சொல்ற மல்லிகா, நான் இந்த கொலையை செய்யவே இல்லை. என்ன கைது செய்வாங்க, இப்படி சிறையில வைப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மல்லிகா. நீங்க
கண்டிப்பா விடுதலை ஆயிடுவீங்க. ஒரு குத்தமும் செய்யாம இருக்கும்போது நீங்க ஏன் அனாவசியமா கவலைப்படுறீங்க? மாப்பிள்ள, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் வரலையும் போய் பார்த்துடும். நீ கவலைப்படாத. நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. வாமா போவோம். போயிட்டு வரட்டுமா? நான் வரேன் தம்பி. வாமா.